ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க அரசினுடைய தவறால் நடந்தது என்கிற விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு கண்டன பார்வையை, ஒரு அச்ச பார்வையை திமுக அரசின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மாநில கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நிலைமை என்றால், ஒரு வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலைமை என்றால், சாமானிய மக்களுக்கு எதிரான வன்முறைகளை இந்த அரசு எப்படி தடுக்கும்? இப்படி ஒரு சூழல் இந்த மாவட்டத்தில் நிகழ்கிறது, இந்த பகுதியில் நிகழ்கிறது, இவருக்கு ஆபத்து இருக்கிறது. இதெல்லாம் முன்னவே கணிப்பதுதான், கணித்து அரசுக்கு தகவல் கொடுப்பதுதான் உளவுத்துறையின் வேலை. குற்றம் நடந்த பிறகு தேடி பிடிப்பதிலோ அல்லது அவர்களாக சரணடைவதிலோ அவர்களை அணுகுவதில் தான் இருக்கிறதே தவிர, முன்னமே அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு என்ன செய்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது எழுகிற மிகப்பெரிய கேள்வி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். வணக்கம். இன்று தமிழ்நாட்டை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிற நிலையில் நிறைய படுகொலைகள் தொடர்ந்து நடந்து வந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார், கூலிப்படை ஏவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சரியாக ஒரு நேற்று மாலை ஒரு 7:30 மணி அளவிலே தன்னுடைய புதிதாக கட்டி கொண்டிருக்கிற வீட்டை பார்வையிட சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இயல்பாக அவரை பார்க்க வருவதை போல வந்த ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர்களால் அவர்களோடு நின்று உரையாடி கொண்டிருக்கிற பொழுது மறைந்திருந்தவர்களும் அவரை பார்க்க வருவது போல் வந்த ரவுடிகளாலும் சரம் மாறியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று தமிழ்நாடு முழுக்க நேற்றிலிருந்து ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைந்த போது சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறையை தன்னகத்தே வைத்திருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் தொடர்ந்து இன்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. நாளும் ஒரு படுகொலை. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னையிலே ஒரு வழக்கறிஞர் மாணவனை வெட்டி படுகொலை செய்தார்கள். அது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சேலத்திலே அதிமுக நிர்வாகி 2 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். சரியாக ஒரு மாத இடைவெளிக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஒரு மாவட்ட நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார். இன்னும் அந்த கொலைக்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிற கொலை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலித்துகளுக்கு எதிராக வன்முறைகள் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் மயிலாடுதுறையிலே சுரேஷ் என்கிற ஒரு இளைஞர் சாதிய படுகொலை செய்யப்பட்டார். சரியாக அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டிலே நடந்தது. அது இன்னும் பெரிய அளவிலே பேசுபொருளாகவில்லை. தலையையும் உடலையும் தனியாக வெட்டி கொடூரமான முறையிலே படுகொலை செய்தார்கள். இப்படி தொடர்ந்து படுகொலைகளும் வன்முறைகளும் உயிர் எடுப்புகளும் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருந்த போது அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாமானிய மக்களுக்கு எதிரான ஒரு படுகொலைகளாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் அது பெரிய அளவிலே பேசுபொருளாகாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நடந்திருப்பது என்பது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க அரசினுடைய தவறால் நடந்தது என்கிற விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இயல்பாக மக்களுக்காக போராடுகிறவர்கள், சமூக ஜனநாயக அமைப்பில் இருப்பவர்களை தொடர்ந்து உளவுத்துறை கண்காணிக்கும். அரசியல் என்று வந்துவிட்டாலே எல்லாரையும் உளவுத்துறை கண்காணித்து அவர்கள் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அவர்கள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவருடைய அன்றாட நிகழ்வுகள் என்ன, அவர்களிடம் கேட்பார்கள் அல்லது அவருடைய உதவியாளரிடம் கேட்பார்கள். ஆனால் தொடர்ந்து செய்தியை சேகரித்துக் கொண்டே இருப்பார்கள். அதற்காக துறையே இருக்கிறது. உளவுத்துறையினுடைய வேலை அதுதான். அப்படி தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும்.
அப்படி தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு கூலிப்படை அவருடைய வீட்டின் முன்னால் வைத்து, குறிப்பாக காவல் நிலையத்தின் அருகிலேயே அவருடைய வீட்டின் முன் வைத்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பித்து போயிருக்கிறார்கள். தப்பித்து போனவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள். ஒரு 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கொலையினுடைய பின்னணி என்பது ஒரு ஓராண்டுக்கு முன்பு நடந்த 2023 ஆகஸ்ட் 28, கிட்டத்தட்ட இப்பொழுது ஓராண்டு காலம் இடைவெளி இருக்கு. இந்த ஓராண்டுக்கு முன்பு நடந்த ஆற்காடு சுரேஷ் என்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடியினுடைய பின்புலம் தான் இன்று அலசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆற்காடு சுரேஷ் என்கிற ரவுடியின் படுகொலைக்கு பழி தீர்ப்பதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற வாக்குமூலத்தை அதிலே கைதான முக்கிய குற்றவாளி அந்த ஆற்காடு சுரேஷனுடைய சகோதரர் தம்பி புன்னை பாலா அந்த வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அது கைது செய்யப்பட்ட 8 பேரிலே ஒருவர் வழக்கறிஞர். இந்த புன்னை பாலா கொடுத்திருக்கிற வாக்குமூலம் ஆற்காடு சுரேஷனுடைய படுகொலை பற்றி, புளியந்தோப்பு என்கிற பகுதியை சுற்றித்தான் இந்த ரவுடிச கும்பல் எல்லாம் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே புளியந்தோப்பு பகுதியை சுற்றி நடந்தது. இந்த புளியந்தோப்பு பகுதியிலே நிறைய இதை போன்ற சம்பவங்களை செய்பவர்கள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம். அப்படி புளியந்தோப்பில் இருந்த ஒரு மிக முக்கியமான ரவுடி சின்னா என்கிற ரவுடி, புளியந்தோப்பு சின்னா என்கிற ரவுடி, அந்த ரவுடிக்கும் இந்த ஆற்காடு சுரேஷுக்கும் இருந்த பகை உணர்வின் காரணமாக சின்னா படுகொலை செய்யப்படுகிறார். ஆற்காடு சுரேஷா சின்னாவனுடைய படுகொலைக்கு பிறகு ஆற்காடு சுரேஷ் மிகப்பெரிய ரவுடியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. 15 முறை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டவர். 15 முறை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டவர், தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர், அசைக்க முடியாத ஒரு 20 ஆண்டு கால ரவுடிச சாம்ராஜ்யத்தை சென்னையிலே கட்டி ஆண்டு கொண்டு வந்திருந்தவர். அவர் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்படுகிறார். அவரோடு புளியந்தோப்பு மாதவன் என்கிற அவருடைய நண்பரும் வெட்டப்படுகிறார். அந்த வழக்கிலே புளியந்தோப்பு மாதவன் உயிர் பிழைத்து விடுகிறார். அவரும் சாட்சியாக இருப்பதனால் ஒரு 5 மாத இடைவெளியிலே அவரும் ஒரு கூலிப்படையினால் பழிக்கு பழி தீர்ப்பதற்காக படுகொலை செய்யப்படுகிறார். அப்படி இந்த ஆற்காடு சுரேஷனுடைய படுகொலைக்கும் புளியந்தோப்பை சேர்ந்த மாதவனுடைய படுகொலைக்கு பின்னாலும் இருக்கிறவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் என்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த பகையின் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வந்திருக்கிறது. ஆனால் அரசினுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் உரிய பாதுகாப்பை ஒரு மாநில தலைவருக்கு வழங்கி இருக்க வேண்டும். குறிப்பாக அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, அவருக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பது காவல்துறைக்கு முன்னமே தெரிந்திருக்கிறது என்று செய்திகள் வருகிறது. உளவுத்துறை எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப எச்சரித்த உளவுத்துறை ஏன் உரிய பாதுகாப்பை காவல்துறையின் மூலமாக வழங்கவில்லை என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டிலே பல எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக இது ஒரு மாநில பிரச்சனையாக மட்டுமல்லாமல் ஒரு தேசிய பிரச்சனையாக இப்பொழுது கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. இந்த பிஎஸ்பி கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டின் மீதான பார்வை ஒரு மோசமான பார்வையாக மாறி இருக்கிறது. சட்டங்களையும் சமூக நீதி சார்ந்த திட்டங்களையும் எத்தனையோ இந்த அரசு கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டாலும் இந்தியா முழுவதும் அதற்கு ஒரு நல்ல பிம்பம் ஏற்படுவதை போன்று காட்டிக் கொண்டிருந்தாலும் சமீபத்திலே நடைபெற்ற கள்ளச்சாராய விவகாரம், கள்ளக்குறிச்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அந்த கள்ளச்சாராய விவகாரம் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை திமுக அரசு மீது சுமத்தியது. அந்த செய்தி இந்தியா முழுவதும் அதுவும் பரவலானது. நாடாளுமன்றத்திலே அது குறித்து கேள்விகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுப்பினார்கள். அப்படி இந்தியா முழுவதும் ஒரு கரும்புள்ளியை தமிழ்நாடு அரசின் மீது, திமுக அரசின் மீது, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளின் மீது எழுப்பி இருக்கிற நேரத்திலே இப்பொழுது அது ஓய்வதற்குள் மீண்டும்
ஒரு தலித் தலைவர், தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதி, குறிப்பாக ஒரு வழக்கறிஞர், தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் ஆர்வலரை, ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரை படுகொலை செய்திருப்பது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு கண்டன பார்வையை, ஒரு அச்சப்பார்வையை திமுக அரசின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மாநில கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நிலைமை என்றால், ஒரு வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலைமை என்றால், சாமானிய மக்களுக்கு எதிரான வன்முறைகளை இந்த அரசு எப்படி தடுக்கும்? தொடர்ந்து அரசினுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறது. உளவுத்துறை வேடிக்கை பார்க்கிறது. காவல்துறை இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து தேடி கைது செய்கிறார்கள். படுகொலை நடந்த பிறகு ஒவ்வொரு முறையும் படுகொலையாகட்டும், அசம்பாவிதங்களாகட்டும், அவை நடந்த பிறகு மட்டுமே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உளவுத்துறையினுடைய வேலை என்ன? குற்றங்களை தடுப்பதற்கு முன்பாகவே அவர்கள் அதையெல்லாம் தகவல்களை எல்லாம் சேகரித்து, இவருக்கு எப்படி ஆபத்து இருக்கிறது, இந்த நேரத்தில் இது நடக்கலாம், இப்படி ஒரு சூழல் இந்த மாவட்டத்தில் நிகழ்கிறது, இந்த பகுதியிலே நிகழ்கிறது, இவருக்கு ஆபத்து இருக்கிறது, இதெல்லாம் முன்னவே கணிப்பதுதான், கணித்து அரசுக்கு தகவல் கொடுப்பதுதான் உளவுத்துறையின் வேலை. அப்படிப்பட்ட உளவுத்துறை ஒவ்வொரு முறையும் அரசியல் படுகொலைகள் நிகழ்கிற பொழுதும் தொடர்ந்து குற்றங்கள் நிகழ்ந்த பிறகுதான் தனிப்படைகளை அமைத்து தேடுவதாக இருக்கட்டும், அல்லது அரசு துரிதமாக உடனடியாக செயல்படுவதாக இருக்கட்டும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று ஒவ்வொரு முறையும் முதல்வர் சொல்லி வருகிறார். கடந்த காலங்களிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். ஆனால் அந்த இரும்பு கரம் என்பது குற்றம் நடந்த பிறகு தேடி பிடிப்பதிலோ அல்லது அவர்களாக சரணடைவதிலோ அவர்களை அணுகுவதில் தான் இருக்கிறதே தவிர, முன்னமே அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு என்ன செய்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது எழுகிற மிகப்பெரிய கேள்வி. அதனால்தான் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் கட்டி வைத்திருந்த அந்த ஒரு பிம்பம், இமேஜ் இன்று சரிந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியை இந்த படுகொலை எழுப்பி இருக்கிறது. இப்படி கும்பல் படுகொலைகள், போதையின் அடிப்படையிலே நிகழ்கிற கும்பல் படுகொலைகள், அல்லது சின்ன சின்ன பசங்களை எல்லாம் அதுல ஈடுபட்டு நிகழ்கிற படுகொலைகள், அரசியல் படுகொலைகள், இது எல்லாமே தமிழ்நாட்டை ஒரு அமைதி பூங்கா என்கிற நிலைமையிலிருந்து மாற்றி இருக்கிறது. இனி அந்த வாதத்துக்கு யாரும் வரமாட்டார்கள். அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது என்று காவல்துறை மானிய கோரிக்கையின் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மானிய கோரிக்கையின் மீது காவல்துறைக்கு சர்டிபிகேட் தரப்படுகிறது. தொடர்ந்து இப்படியான அரசியல் படுகொலைகளும் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை பொதுமக்கள் கவனித்து வருகிறார்கள். அந்த மக்களினுடைய அச்சம் என்பது ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை, நீதியை இந்த அரசு வழங்க போகிறது, இந்த காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு எப்படி நிலைநாட்டப்பட போகிறது என்கிற கேள்விகள் இந்த அரசை சுற்றி கொண்டிருக்கிறது, அரசு நிர்வாகத்தை சுற்றி கொண்டிருக்கிறது, காவல்துறையை சுற்றி கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகள் என்று எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். சில எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அதை அரசியலுக்காக பயன்படுத்தினாலும் இது எல்லோரின் கேள்வியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை சார்ந்து எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.